ஹைடா மோசி குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அஸ். இன்ட்ரோடக்ஷன்லாம் வேணாம், அப்படியே நான் கொண்டு போகிறேன், நீங்களும் அப்படியே அதில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகே, இன்ட்ரோடக்ஷன்லாம் வேணாம். ஸோ ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் செம்மையாக மழை பெய்யுது. வீட்டில் அவ்வளோ பெரிய சண்டை போகுது. அவங்க மம்மி டேடியும் சண்டை போட்டுக்கிறாங்க. நீங்கள் அப்படியே காதை பொத்திட்டு அழுகிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் வெளியே வரீங்க. உங்கள் மம்மி டேடியும் வந்து மூஞ்சி திருப்பிட்டு போகிறாங்க. உங்கள் அம்மா வந்து லேப்டாப்பில் ஒர்க் பார்த்துட்டுருக்காங்க. உங்கள் டேடி அவரோட லேப்டாப்பில் ஒர்க் பார்த்துட்டுருக்காரு. அப்போ நீங்கள் உங்கள் மம்மிக்கிட்ட போய்ட்டு, அம்மா என்ன அம்மா ரேங்க் கார்டில் சைன் போடணும்மா. போய் உங்கள் அப்பாட்ட கேள்ப்போ, நான் இங்கே வேலையாக இருக்கேன். சரிம்மா. அப்பா எனக்கு ரேங்க் கார்டில் சைன் போடணும்ப்பா. உனக்கு வேறு வேலையே இல்லையா? உங்கள் அம்மா நான் கழட்டுறா? ஓ, நான் கழட்டிருக்கா மாதிரி இருந்தா உங்களுக்கு? நான் என்ன வேலை பார்த்துட்ருக்கேன்? ஒழுங்காங்க சைன் போட்டு அனுப்புங்க. என்கிட்டலாம் நான் சைன் போட முடியாது. ஏய், என்னடி ஓரா பேசுகிறேன்? இப்போ நான் மாட்டேன், நான் கழட்டிகிட்ருக்கேனா? நானும் தானே. அம்மா ப்ளீஸ் யாராச்சும் சைன் போடுங்கன்னு, எனக்கு பயமாக இருக்குது. இங்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டேடி வாங்குறாரு. எங்கே மீதி 3 மார்க் எங்க? உனக்கு நல்லா தானே டியூஷன்லாம் போடுறோம், அப்புறம் எங்கே மீதி 3 மார்க்? நாங்கள் படிக்க வச்சதுக்கு நீ சென்ட்டாக மடிக்கணும். அப்பா அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால போயிடுச்சுப்பா. இது மாதிரிலாம் மார்க் வாங்கினீங்கன்னா என்னெல்லாம் சைன் போடுறது, அம்மா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விசிற அடிப்பார். நீங்கள் அதை போய் எடுத்துகிட்டு அம்மா கிட்ட போவீங்க. மம்மி எங்கே என்ன மார்க் இது? மீதி 3 மார்க் எங்கே? அது எங்கடி? என்ன உனக்கு கொழுப்பேறி போச்சா? என்ன டியூஷன் டீச்சர்லாம் வீட்டுக்கு வராங்க, ப்ளஸ் என் கேட்கலாம் வாங்கி தரோம், அதனால் கொழுப்பேறிச்சாவா உனக்கு? இல்லைம்மா 3 மார்க்கு தானே. ஓ பாரா, இவ்வளோ திமிராயிடுச்சா உனக்கு? இவ்வளோலாம் பேசுவியா நீனு? 3 மார்க் தானாவா? நாங்கள் படிக்க வைக்கிறதுக்கு நீ ஃபுல் மார்க் எடுக்கணும். ஒர்ஸ்ட்டாக இருக்க நீ, ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்க. அம்மா நீங்கள் என் கூட பேசவே மாட்டீங்கம்மா. என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் வந்து சாப்பாடெலாம் கொடுத்துட்டு போங்க தெரியுமா? உனக்கு என்ன, நான் பாடி கார்ட்ஸை விட்டு கொடுத்து அனுப்புகிறேன்ல, அப்புறம் என்ன? அம்மா ஆனால் நீங்கள் வரலையே, நான் உங்களை தானே எதிர்பார்ப்பேன். அப்புறம் அப்பா கூட வெளியே போனோன்னா எதிர்பார்ப்பேன் தெரியுமா? என்ன உனக்கு ஸ்கூலில் பசங்களாம் கெடுத்து வச்சுருக்காங்களா அவனை இது மாதிரிலாம் சொல்லி? நான் ஒன்றும் சும்மா இல்லை, புரியுதா? நாங்கள் என்ன வேலை பார்க்குறோன்னு உனக்கு தெரியும்ல. நம்ம மில்லியனர்ஸ், கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. ஓகே, ஆல்ரெடி எல்லாமே டவுனில் இருக்குது, அந்த டென்ஷனில் இருக்கேன். ஒழுங்காக போயிடு. நாளைக்காச்சும் உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா வயான்? எனக்கும் ஆசை இருக்கும்லம்மா, என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம். ஷட் அப், போய் படிப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. உள்ளே போயிட்டு செம்மையாக அழுகுறீங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு டெடிபியர் இருக்கும், அந்த டெடிபியர் கிட்ட தான் போய் அழுதுன்ட்ருப்பீங்க. அதை ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு டெடி, எனக்கு யாருமே இல்லை டெடி. அம்மாவும் பேச மாட்டாங்க, அப்பாவும் பேச மாட்டுறாரு. எனக்குன்னு இருக்கதான் நீ மட்டும்தான் டெடி. ஆனால் நீயும் பேச மாட்டேல, ஏன்னா உனக்கும் உயிர் இல்லை. ஏன் டெடி? என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஸ்கூல் வரையும் வருவாங்க. எனக்கு கார்லாம் வருது, ஓகே தான். ஆனால் அம்மா வரலையே, எனக்கு அம்மா தானே வேணும். ஏன் வர மாட்டுறாங்க? ஏன் எனக்கும் மற்ற அம்மா மாதிரி கிடைக்கல? என்னை யாருக்கும் பிடிக்கலையா? எனக்கு வேணுன்றதுலாம் என் அம்மாவே வாங்கி தராங்க, ஆனால் நான் அதெல்லாம் கேட்கலையே. நான் எங்கள் அம்மாவை தானே கேட்குறேன். அப்புறம் எங்கள் அப்பா அவர் இது வரைக்கும் என்கிட்ட கொஞ்சம் கூட பேசினதே கிடையாது.
மார்க் வரலனா மட்டும் திட்டுவார். எனக்காக எப்போவுமே பர்த்டே கூட விஷ் பண்ணது கிடையாது தெரியுமா? எனக்குன்னு நான் சொல்கிறதெல்லாம் கேட்க நீ மட்டும்தான் இருக்கு தெரியுமா? எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் மம்மி, ஹலோ, சொல்லுமா, இங்கே பாருங்கள், இனிமேல் வந்து பையன் உங்கள் வீட்டிலே வளரட்டும், ஓகே? எங்களுக்கு கொஞ்சம் இல்லை, நிறையவே லாஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப டென்ஷனில் இருக்கும். இதோட வந்து பையனை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஓகே? நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஹை பொசிஷன்லாம் கொண்டு போயிட்ட பிறகு வேணால் யோசிக்கிறோம். அது வரையும் பையன் ஒரு மில்லினரோட பொண்ணுலாம் தெரிய தேவை. ஜஸ்ட் நார்மல் பொண்ணு மாதிரி. ஓகேம்மா. அப்புறம் பையன் அப்பப்போ எங்கள் கேட்டு அழுவா, ஏதாச்சும் சொல்லுங்கள், நீங்கள் தான் இனிமேல் பார்த்துக்கணும். நாங்கள் பாடி கார்ட்ஸை விட்டு அனுப்பி வைக்கிறோம், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி சொல்கிறாங்க. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ உங்கள் மம்மி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து உங்கள் ரூமுக்கே வராங்களே ரொம்ப நாள் கழிச்சு. அப்போ நீங்கள் பார்த்துட்டு அழுதுட்ருப்பீங்க. அப்போ டக்குனு உங்கள் அம்மா பார்த்துட்டு கண்ணை தொடச்சிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிப்பீங்க. நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா, அம்மா வந்து நம்ம சோகமாக அதனால தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிப்பீங்க. உங்கள் அம்மா, பையன் தள்ளு, இவர் இதோட நீங்கள் இருக்க போகிறதில்ல. அம்மா ஏம்மா நான் தப்பு பண்ணிட்டேனாம்மா? அம்மா நான் இனிமேல் 3 மார்க் எனக்கு ஃபுல் மார்க்கும் வாங்குறேம்மா. அந்த 3 மார்க் தானம்மா போச்சு, நான் இனிமேல் ஃபுல்லாக வாங்குறேன், ப்ளீஸ் என்னை எங்கேயும் விட்டுறாதீங்கம்மா. நான் இனிமேல் எதுவுமே கேட்க மாட்டேன், நீங்கள் என் கூட இருங்கலாம் கேட்க மாட்டேன், ஆனால் நான் உங்கள் கூடவே இருந்துக்கிறேன். நீ இந்த சென்டிமெண்ட்லாம் வேணாம் வயன். இப்போ நான் சொன்ன கேட்பல, இனிமேல் நீ உன் அங்கிள் ஆண்டி வீட்டில் தான் தங்க போகிற, ஓகே? ஆனால் ஏன்? நீ அங்கே தான் தங்கணும், சொன்னால் கேளு, புரியுதா? ஆனால் நான் உங்களை விட்டு போக மாட்டேனே. ஷட் அப். எனக்கே ஆல்ரெடி மண்டை சூடாக இருக்கும், இன்னும் நீ டென்ஷன் பண்ணாத, ஓகே? கார்ட்ஸ் கூட்டிகிட்டு போய் விடுங்க, உன் ட்ரெஸ்லாம் நாளைக்கு வந்து சேரும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வெளியே. கார்ட்ஸும் கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் உடனே விடுங்க, நீங்களும் என்கிட்ட ஒரு தடவை கூட பேசினது கிடையாது, ஆனால் வாங்க மேடம் போங்க மேடம் மட்டும் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும் வர போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிருப்பீங்க. அப்புறம் ஒரு 2 கார்ட் கதவு தட்டிட்டு, மேம் ரெடி ஆகிட்டிங்களா மேம், கிளம்பணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளியே வருவீங்க உங்கள் டெடி பேரோட. அப்புறம் காரில் ஏறி உங்கள் ஆண்டி அங்கிள் வீட்டுக்கும் போய் ரீச் ஆகிடுவீங்க. இப்போது இந்த கார்ட்ஸை பார்த்து நீங்கள் கேட்பீங்க திரும்பி பார்த்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்களும் இதோட என் கூட இருக்க மாட்டிங்களா? அந்த கார்ட்ஸ்க்கே ஒரு மாதிரி ஆகிடும் நீங்கள் இந்த மாதிரி கேட்டது. சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. யார் தான் என் கூட இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்போது உங்கள் ஆண்டி அங்கிள் பார்த்துட்டு ஹே ஐயன் வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கூடுவாங்க. நீங்கள் போயிட்டு ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நல்லா பேசிகிட்டு இருப்பீங்க. உங்கள் அங்கிள் நீங்கள் வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி பார்ப்பார். பிகாஸ் நீங்கள் செம்ம க்யூட்டாக இருப்பீங்க, செம்ம அழகாக இருப்பீங்க. டாப் டு பாட்டம் மேலேயும் கீழேயுமா பார்ப்பாரு. உங்களுக்கு தெரியுது அங்கிள் எதுவும் ஒரு மாதிரி, அதை உங்களுக்கு பேட் டச் குட் டச் பற்றிலாம் தெரியாது, பட் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் உங்கள் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. என்னாச்சு, ஏன் இப்படி பார்க்குறீங்க? அப்பா அங்கிளை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவீங்க. அங்கிளும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இங்கே வா பேபி டால் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போவீங்க. அவர் ஒரு ஹக் பண்ணுவார். உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, எதுவும் ஒரு மாதிரி தப்பான ஹக் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ டக்குன்னு தள்ளி வந்துடுவீங்க. ஆண்டி எனக்கு ரூம் மேலே இருக்குமா, அங்கே தான் உங்கள் ரூம், ஓகே? இனிமேல் நீ அங்கே போய் தங்கிக்கோ, சரியா? ஓகே ஓகே ஆண்டி. சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு மேலே போயிடுவீங்க. மேலே போய்ட்டு டெடிக்கிட்ட போய்ட்டு டெடி என்ன இது ஒரு மாதிரி இருக்கு எனக்கு, என்ன 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 பண்ணார் அவர்? சி எனக்கு பிடிக்கவே இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஏன்னே தெரியல, ஏதோ ஒரு மாதிரி போகுது டேஸஸ். கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் ஆன்ட்டிக்கிட்ட கேட்பீங்க, ஆன்ட்டி அம்மா பார்க்கவே மாட்டேன்னா நான். அதெல்லாம் பார்க்க முடியாதும்மா, நீ படிக்கிறது மட்டும் பாரு சரியா, உங்கள் அம்மா நினச்சா ஃபீல் பண்ணாத. அதான் நாங்கள் இருக்கோம்ல. ஸோ உங்கள் அம்மா நினச்சா ஃபீல் பண்ணாத என்ன? சரி ஆண்டி. ஸோ நீங்கள் புது ஸ்கூலுக்கு வந்துருப்பீங்க, பிகாஸ் அங்கேருந்து நீங்கள் இங்கே வந்துட்டீங்கள்ல. ஸோ அதனால இங்கே இருக்கவங்க யாருக்கும் நீங்கள் யாருன்னுலாம் தெரியாது. ஸோ அதனால ஒரு மாதிரி பேசுவாங்க அவங்கள. என்னாச்சு இந்த பொண்ணு ஒரு மாதிரியாகவே இருக்குது, நானும் 1 மந்த்தாக நோட் பண்ணுறேன், யார்ட்டையுமே அட்டாச் ஆக மாட்டேங்குது, தெரியல ஏதோ உங்கள் அம்மா அப்பா விட்டு போயிட்டாங்களா? விட்டு போயிட்டாங்களா? அதான் இப்படி இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டு ட்ராயிங் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போது ஒரு குட்டி பொண்ணு வந்து, ஹேய் என்ன உங்கள் அம்மா வரலையா லஞ்ச் கொடுக்க? இல்லை எங்கள் ஆன்ட்டி வருவாங்க. எனக்கு எங்கள் மம்மி வருவாங்க தெரியுமா? ஆக்சுவலாக என் மம்மி எனக்காக வந்து நிறைய சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, வேணும்னா சொல்லி சாப்பிட்லாம். அப்படியா? வா வரியா? வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போவீங்க. அப்போது அந்த பொண்ணுக்குன்னு ஒரு குட்டி கேங் இருக்கும் போல். கேங்குன்னா அதில் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து சாப்பிடுவாங்க போல். அப்போ யாருக்குமே வந்து நீங்கள் வந்ததே பிடிக்கல. ஸோ ஒரு மாதிரி பண்ணுறாங்க எல்லோரும். ஏன் உனக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வரலையா என்ன? எங்ககிட்ட வந்திருக்க? இல்லை அது எங்கள் ஆன்ட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, இன்னும் எடுத்துகிட்டு வரல. ஓ அப்படி எடுத்துகிட்டு வரலாம் வந்துடுவியா? ஹே காய்ஸ், நான் தான் கூப்பிட்டு வந்தேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல, நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன், எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல. நம்ம கேங்னா நம்ம மேலே தான் இருக்கணும், அது என்ன புதுசாக ஒரு ஆளை கொண்டு வர்றது? எனக்கு சுத்தமாக பிடிக்கல. முக்கியமாக இந்த பொண்ணு வேறு முன்னே இருக்கும், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னமோ இந்த பொண்ணு தான் பெரிய அழகி மாதிரி சீனை போடுவாள். ஆனால் நான் அப்படி பண்ணதே கிடையாதே. நீ அப்படி தான் பண்ணுற, எல்லா வாய்ஸும் என்னமோ உன்னை பார்த்து இப்படி வழிடானுங்க. நீ நான் அவ்வளோ க்யூட்டா? இல்லை அப்புறம் என்ன? போ, இங்கெல்லாம் இருக்காது, எனக்கு பிடிக்கல, இல்லைனா நான் இருக்க மாட்டேன். சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீந்து போயிடுவீங்க. போய் தனியாக உட்காந்துருப்பீங்க. என்னை மட்டும் ஏன் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது தெரியலையே. என் மகராசி எப்படியா என்ன? எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கே. அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்போ உங்கள் ஆன்ட்டி வருவாங்க. பையன் அப்படின்னா இப்போ தான் உங்கள் ஃபேஸில் ஒரு பிரைட்டான ஸ்மைலே வரும். ஆன்ட்டி ஆன்ட்டி வந்துட்டிங்களா? ஐயோ இன்னும் பசியில் இருந்தியா? ஆமாம். சோ சரி வா நான் கூட்டி விடவா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், பிகாஸ் இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் ஊட்டிலாம் விட்டது கிடையாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகிடுவீங்க. ஊட்டி விடுவீங்களா? ஆமாம் வா அக்காமி அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிடுவாங்க. உங்களுக்கு திடீர்னு அழுக வந்துடும். அவங்க அச்சோ ஏம்மா அழுகுற, யாராவது சொல்லிட்டாங்களா அப்படின்னோடனே, இல்லை எனக்கு என் அம்மா கூட ஊட்டி விட்டது கிடையாது தெரியுமா, நீங்கள் ஊட்டி விடுறீங்க, எனக்கு யாருமே இல்லை ஆண்டி அப்படின்னுவீங்க. உங்கள் ஆண்டிக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அச்சோ என்ன நீ இப்படி ஃபீல் பண்ணுற? அந்த ஆண்டி இருக்கேன்ல, அப்புறம் என்ன, ஏன் ஸ்கூலில் ஏதாச்சும் சொன்னாங்களா? என் ஃப்ரெண்ட்ஸில் இல்லை, அவங்க என் ஃப்ரெண்டு கூட கிடையாது, இன்றைக்கி தான் வந்தாங்க. வந்து நான் சாப்பாடு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்களா. அப்புறம் என்னை வேணாம்னு சொல்லி எழுந்து சொல்லிட்டாங்க, நானும் வந்துட்டேன். அச்சோ என்ன நீ, உனக்கு அம்மாலாம் கிடையாது, எனக்கு தான் அம்மாலாம் விட்டு தருவாங்க, உனக்கு ஆன்ட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்ட்டி. அச்சோ என்னம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவங்கள அணைச்சிக்கிறாங்க. சரி இனிமேல் ஆன்ட்டி உன்னை எனக்கு எங்கெல்லாம் போன சொல்ல, நான் கூப்பிட்டு போகிறேன் சரியா? சரி சரி அழக்கூடாதுன்னா நான் இருக்கேன் அப்படியே சொல்லிட்டு கண்ணை தொடச்சிப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு போகிறீங்க. ஆன்ட்டி கிளம்பிட்டுருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு, ஆன்ட்டி எங்கே போனீங்க? நானாம்மா, நீ தானே ரொம்ப ஆசைப்பட்ட வெளியே போன்ட்டு, இன்றைக்கி நம்ம பார்க்க போகலாமா? சரி போகலாம், நான் போய் ரெடிகிட்டு வந்துடுறேன்.
சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் ரெடி ஆகிடுவீங்க. இப்போ நீங்களும் உங்கள் ஆன்ட்டி கையை பிடிச்சிட்டு பார்க்குக்கு அழகாக போகிறீங்க. போயிட்டு நீங்கள் உங்கள் ஆன்ட்டி கூடலாம் விளையாடுறீங்க. அப்போது பார்க்கில் சின்ன சின்ன பசங்க வருவாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து விளையாடுறீங்க. உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆன்ட்டியை பார்த்து ஹக் பண்ணிவிட்டு, ஆன்ட்டி சொல்லு தங்கம். ஆன்ட்டி நான் உங்களை அம்மான்னு சொல்லலாமா? அச்சோ என்னடா நீ தங்க குட்டி, நீ எப்படி சொல்லு தங்கம், எனக்கு என்ன தோணுதோ சொல்லு, என் ஆன்ட்டின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை சரியா? சரிம்மா. சரி தங்கம், நல்லா விளையாடுனியா? நல்லா விளையாடினேன். சரி வேறு ஏதாச்சும் வேணுமா? ஐஸ்கிரீம் வேணும். ஐயோடா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜலதோஷம் பிடிக்கவா? சரி வேணாம். ஐயோ குட் கேர்ளா நீனு, பாருடா. என் அக்கா பாப்பாலாம் சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டா தெரியுமா? அப்படியா? நான் குட் கேர்ள். ஐயோடா இதான் தெரியுமே. சரி வா போகலாம் சரியா? போய்ட்டு ஹோம் ஒர்க் எழுதி தான் தூங்கணும் சரியா? ஓகே சமத்துக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே நீங்கள் கிளம்பி கீழே வரீங்க. உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எப்படி இருக்கும்னா ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட் அது மாதிரி தான் இருக்கும். ஷர்ட் மேலே கோட் போடுற மாதிரி அண்ட் ஸ்கர்ட் மாதிரி வரும். இந்த கொரியன் ஸ்டைல்ஸ்லாம் இருக்கும்ல அது மாதிரி. ஸோ அதனால நீங்கள் சின்ன பாப்பா தானே, ஸோ அதனால் கொஞ்சம் முட்டிக்கு மேலேயே தான் இருக்கும் உங்கள் ஸ்கர்ட்டு. நீங்கள் இறங்கி வரும்போது உங்கள் அங்கிள் கரெக்டாக வருவார். அப்புறம் உங்களை மேலேருந்து கீழே வரையும் மறுபடியும் பார்ப்பாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்கர்ட்டை இறக்கி விட ட்ரை பண்ணுங்கள். ஹாய் அங்கிள். ஹாய் குட் மார்னிங் பேபி டால். குட் மார்னிங். எங்கே போகிறேம்மா? ஸ்கூலுக்கு போனேன், ஆன்ட்டி கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆன்ட்டி கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, நான் கூப்பிட்டு போய் விடவா? இல்லை பரவாயில்ல, ஆன்ட்டி வந்த பிறக்கே போய்க்கிறேன். ஆன்ட்டி வரதுக்கு லேட் ஆகுமா? நான் சொல்கிறேன்ல கூப்பிட்டு போய் விடுறேன். இல்லைங்க. ஓகே ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பைக்கில் ஏறுறீங்க. உங்களுக்கு டபுள் சைட் போய்ட்டு உட்காரத்துக்கு சுத்தமாக பிடிக்கல. சொன்னாலும் ஒன் சைட் போடுறீங்க. அப்போ அங்கிள், ஹே நீ என்ன பெரிய பெரிய அக்கா மாதிரிலாம் செய்ய போகிறான், நீ இன்னும் சின்ன பாப்பா நமக்கே டபுள் சைட் போட்டு உட்காரு. அங்கிளுக்கு ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். இல்லை அங்கிள் பரவாயில்ல இருக்கட்டும், சொன்ன கேளு ஸ்வீட்டா, போட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு உட்காடுறீங்க. அவர் வேணுட்டே வந்து ஸ்பீட் பிரேக்கரில் அப்பப்போ பிரேக் அடிப்பார். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் ஒரு அடி தள்ளி பின்னாடி பிடிச்சிப்போம் இல்லையா அந்த க்ரிப்னஸ்க்காக, ஸோ அப்படி பிடிச்சிட்டு போகிறீங்க. ஒரு இன்ச்சு கூட அவர் மேலே டச் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. ஸ்கூலில் வந்தோன்னே தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அணி ஓடி போயிடுறீங்க. நீங்கள் ஓடுறதே பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போது வீட்டுக்கு வந்தோன்னே உங்கள் ஆண்டி, ஒயன் எங்கங்க? அவள் ஸ்கூல் போயிட்டா, இப்போ தான் போய் விட்டு வந்தான். ஓ சரி சரி. நீ ஊருக்கு போகணும் சொன்னியே போகல? போகணுங்க, போயிட்டு வாம்மா. அப்புறம் என் பேருக்கு எல்லாமே எழுதி வைக்கிறேன்ட்டு உங்கள் மம்மி சொன்னாங்க. அப்படியா? ஆமாங்க, அதனால தான் கூப்பிட்டாங்க ஊருக்கே. எல்லாம் வந்து உங்கள் பேரில் எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ ஓகே ஓகே, அதுதான் நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக எழுதி வைக்க சொல்லுண்ணே, அப்போ தானே நான் உன்னை பார்த்துக்க முடியும், என்னையும் பார்த்துக்க முடியும். ஐயோ நீங்கள் நம்ம குழந்தையாகி பார்த்துட்டிங்களா? ஆமாம், நான் தானே அவளுக்கு டேடி. ஐயோ நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டுங்க. நான் கூட நினச்சேன் நீங்கள் ஏதாச்சும் சொல்லுவீங்க. ஒய்யானி இப்போலாம் நான் அம்மான்னு கூப்பிட்ற தெரியுமா? கூடிய சீக்கிரமே வேணும் டேடின்னு கூப்பிடுவா. ஓ சரிங்க, நான் அப்படின்னா நான் நாளைக்கே போவா? தாராளமாக்கு, தாராளமாக நீ நாளைக்கே போ. சரிங்க. அப்போ ஏன் நான் பார்த்துக்கிறேன் டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. அப்போனா நாளைக்கெலாம் வேண்டாம், இன்றைக்கே போ. இல்லைங்க ஒயன், நான் சொல்லிக்கிறேன். நீ போயிட்டு வா. இல்லைங்க போயிட்டு வாம்மா, நான் சொல்கிறேன்ல, ஒயனை நான் பார்த்துக்கிறேன். என்ன அவளுக்கு பார்க்கு தானே கூப்பிட்டு போகணும், நான் கூப்பிட்டு போகிறேன் சரியா?
சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்மியும் கிளம்புறாங்க. ஐம் சாரி, உங்கள் ஆன்ட்டியும் கிளம்புறாங்க. ஸோ அகெயின் ஈவினிங் உங்கள் அங்கிள் வராரு. நீங்கள் அதை பார்த்து, அங்கிள் ஆன்ட்டி வரலையா? ஆன்ட்டி இன்னைக்கு லஞ்ச் கொடுக்கவும் வரல. ஓ, மதியானம் எப்படி சாப்பிட்ட? கேன்டீனில் வாங்கி சாப்பிட்டேன். ஓகேம்மா. ஆன்ட்டி ஊருக்கு போயிருக்காங்க. ஆன்ட்டி ஊருக்கு போயிருக்காங்க. அப்போது அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்களா? உனக்கு தான் ஸ்கூல் இருக்கே, அப்புறம் ஒன்று கூப்பிட்டு போவாங்க. ஸோ அங்கிள் கூட தான் இருக்க போகிற. வா ஏறிக்கோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டச் பண்ணாமல் அதே மாதிரி வரீங்க. அப்போ உங்கள் அங்கிள், பார்க்குறேன், இப்போ தான் உன்னை டச் பண்ண முடியாது, வீட்டுக்கு போயிட்டு எப்படி இப்படியே வர நான் பார்க்குறேன். வாட் அ தைக்ஸ்யா, டச் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீட்டுக்கும் போகிறீங்க. நீங்கள் டக்குன்னு மேலே போயிடலான்னு பார்க்கும்போது, வயன் அங்கிள் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்லையாம்மா? இல்லை அங்கிள் பசிக்கல, நான் மேலே போகிறேன். இரு, என்ன அவசரம்? அங்கிள் தான் இருக்கேன்ல, எனக்காக ஸ்நாக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், சரியா? அங்கிள் சாப்பிடணும் சரியா, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போகிறாரு. போயிட்டு சின்ன பொண்ணு தான், மயக்க மாத்திரம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா ஸ்நாக்ஸ். உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அங்கிள், நீங்கள் சாப்பிட்லையா? சாராக இருக்க. சாப்பிட்றேம்மா, கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. அப்போ தான் நீங்கள் எடுத்து வாயிலே இருக்கிறீங்க. சாப்பிட்டு டக்குன்னு சாப்பிட்டு மேலே ஏறி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சாப்பிட்றீங்க. அப்போது உங்களுக்கு விற்கிறது, டக்குன்னு தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க. உங்கள் மேலெலாம் விழுது. நீங்கள் ஸ்கூல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. ஸோ ஒயிட் ட்ரெஸ் இன்றைக்கி, ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் நல்லா விசிபிளாக தெரியும். ட்ரெஸ்ஸு மேலேயே ஊற்றிக்கிச்சா, உங்கள் த்ராட் கிட்டேருந்து போகும் தண்ணி. அப்படியே அவங்க அங்கிள் பார்க்குறாரு. வாவ், சின்ன பொண்ணு தான், ஆனால் எப்படி டெம்ட் ஆக்குறா. டச் பண்ணுறேன், இனி நான் இதெல்லாம் பார்க்குறேன், டச் பண்ணுறேன், கண்டிப்பாக டச் பண்ணுறேன். வாவ். அப்போ உங்கள் அங்கிள், பையன் பொறுமையாக குடிமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர. நீங்கள் பரவாயில்ல அங்கிள், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே காம் டவுன். தூக்க மாத்திரை போட்டுக்கணும் போலையே, தப்புண்டானோ, இதெல்லாம் புழு பூச்சி, பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு, அங்கிள் எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குது, நான் மேலே போகிறேன், நீங்களும் சாப்பிட்டு போயிட்டு தூங்கிடுங்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போயிடுவீங்க. பையன், எப்படி தனியாக ஹோம்ஒர்க் பண்ணுவேன்? நான் சொல்லித்தரேன். இல்லை அங்கிள், நான் சொல்லித்தரேன், பண்ண மேலே போகலாமா? அங்கிள் என்னாச்சு? அச்சச்சோ, கண்ணெல்லாம் கலங்குது. இல்லை என்ன பயப்படுறியா என்ன? அங்கிளை பார்த்துதான் பயப்படக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முதுகில் தடவுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அங்கிள் அப்படின்றீங்க. மேலே பார்க்கலாம், மேலே எங்கே புக்ஸ் எல்லாம் காமி அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து புக்ஸ்லாம் எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. உட்காருமா, அங்கிள் மடியில் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அவர் மேலே உட்கார வச்சுக்கிறாரு. நீங்கள் சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் அப்படிலாம் பார்க்கல. நீங்கள் மேலே ஏறி உட்காருறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஏறி உட்காரல, அவர் தூக்கி உட்கார வச்சுக்கிறாரு, உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சீ, எனக்கு பிடிக்கவே. அங்கிள் என்னாச்சுமா? அங்கிள் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் கையை க்ரிப்பாக வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவர் அப்படியே உங்கள் ஹிப்பெல்லாம் பிடிக்கிறாரு. நீங்கள் இன்னும் ஸ்கூல் ட்ரெஸ் கூட மாற்றலை, உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அங்கிள் என்னாச்சுமா? சரி, நான் உங்களுக்கு மேக்ஸ் சொல்லித்தரேன். எங்கே என்ன மேக்ஸ்?
இப்போ நான் போடுற மாதிரியே போட்டோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பை அப்படியே வருடுறாரு. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, சுத்தமாக பிடிக்கல. அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. என்னாச்சு? நீ கீழே இறங்கிடக்கூடாதுன்றதுக்கான கிரிப்காக பிடிச்சம்மா, தப்பாக நினச்சிக்காத சரியா? நான் கீழே இறங்கி பெட்டில் உட்காந்துக்கிறேன். இல்லை நான் சேரில் உட்காந்துக்கிறேன் அங்கிள். அட என்னம்மா நீ அகர், இது இப்படி தான் போகணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டே அப்படியே உங்களை பேட் டச் பண்ணுறாரு. உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. அப்புறம் உங்கள் நெக்குக்கிட்ட உங்கள் முடி இருக்கும், அவருக்கு அதை அப்படியே பார்க்குறாரு, அப்படியே அதை எடுத்து விடுறாரு. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர் அப்படியே நெக்கை டச் பண்ணுறாரு. அப்படியே டச் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே போகிறாரு. நீங்கள் டக்குன்னு கையை பிடிச்சிட்டு அங்கிள் என்ன பண்ணுறீங்க? என்னம்மாச்சு? இல்லை உன் முடி டிஸ்டர்பன்ஸாக இருக்கே, உன் வயசை குத்துற மாதிரி, அதான் எடுத்து விட்டேன். அதுக்குள்ளே காட் ஆண்டி எங்கே போனாங்க? எனக்கு பிடிக்கல காட். டெடி அப்படின்னு டெடி பேரை பார்க்குறீங்க. சரி இப்போ வேறு சம சொல்லித்தரவா? அங்கிள் எனக்கு போதும் படித்தது, நான் கொஞ்ச நேரம் விளையாட போகிறேன். அதுக்கு என்ன, ஒன்றா விளையாடலாமா? என்னது ஒன்றா விளையாடலாம்? இல்லை வேண்டாம். விளையாடலாமா? சொன்னால் கேட்கலாம். கண்ணாமூச்சி விளையாடலாமா? கண்ணாமூச்சி இல்லை வேண்டாம். சரி திருடன் போலீஸ் விளையாடலாமா? எனக்கு தெரியாது, நான் சொல்லித்தரேன், டோன்ட் வரி. என்னங்க வேண்டாங்க, நான் சொல்லித்தரேன் டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வர்றாரு. நீங்கள் விளையாடலாம் அப்படின்றீங்க. ஓகே பயப்படாத சரியா, உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷர்ட்டில் கையை விடுறாரு. நீங்கள் டக்குன்னு நினச்சிட்டு அங்கிள் சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? யார் திருடனாக இருக்கா? நீ திருடனாக இருக்கியா? நான் போலீஸாக இருக்கேன். இல்லை அட இருக்கலாம், தப்பு இல்லை சரியா? சரி ஓகே, நீ ஓடி போய் இந்த வீட்டில் அங்கே வேணால் ஒழிஞ்சிக்கோ, அங்கிள் கண்டுபிடிச்சிருவேன் சரியா? அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, இப்போது உங்களுக்கு கண்ணை முடிக்கவா? ஆனால் இதுவும் ஹைட் அண்ட் சீக் மாதிரி தானே, லிட்ரலி அப்படி தான், பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட். நத்திங், போய் ஓடு. நீங்கள் ஓடி போய் கீழே ஒரு வாஷ்ரூம் இருக்கும், அங்கே ஒழிஞ்சிக்கிறீங்க. அங்கிள் வையன், அங்கிள் உன்னை தேடிக்கிட்டே இருக்கம்மா, வந்துடுறேன். நீங்கள் அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஏன்னு தெரியல, அவ்வளோ பயமாக இருக்குது. என்ன இவர் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கெட்டதாகவே ஃபீல் ஆகுது, தப்பாக தோன்றாரு, எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னாச்சு? நீங்கள் அப்படியே நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த அங்கிள் உங்களை பின்னாடி இருந்தார். வையன், நீ இதில் ஒழிஞ்சிட்டு இருந்தேன்னு தெரியாதா ஸ்வீட்? அங்கிள் ஏன் பயம்படுத்துறீங்க? இட்ஸ் ஜஸ்ட் அ கேம். அச்சோ என்ன அவனுக்கு கையெல்லாம் ஷேக் ஆகுது, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி இழுத்து உங்கள் ட்ரெஸ்குள்ளே கை விடுறாரு. என்னம்மா உடம்புலாம் சூடாக இருக்குது, ஃபீவர் அடிக்குதா என்ன? அங்கிள் ஃபீவர் அடிக்குதுன்னா தொலைவில் தான் தொட்டு பார்ப்பாங்க, நீங்கள் என்ன ட்ரெஸ்லாம்? நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம். அங்கிள் என்ன சொல்லும்? இதுக்கு மேலே என்னால் முடியாது, என்னால் நடிக்க முடியாது. சரி வா சொல்லலாம், போகலாம். எங்கே? ரூமுக்கு. எதுக்கு? நான் அப்புறம் படிச்சுக்கிறேன். இது வேறு கேம், அங்கிள் சொல்லித்தரேன் வா. என்ன கேம்? சொல்லித்தரேன்டா சொல்லலாம், சொல்லித்தரேன் வா. அங்கிள் எனக்கு பயமாக இருக்கு அங்கிள். இனிமேல் தான் உண்மையாக போயிட போகிறேன், அதுக்குள்ளே பயமாக இருக்குது அங்கிள் நான் சொல்லாத. சீக்கிரமா நாளைக்கே உன் ஆண்டி வந்துடுவாளாம், டென்ஷன் ஆகுது, வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு, இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் வரமாட்டேன்றீங்க. அப்படியே உங்கள் முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு ரூமுக்கு. ஏய் பயமுடு, சின்ன பொண்ணாக்குற இப்படி எகுற? ஏய் எப்படி நீனு இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ டெம்ட் ஏற்றுற மாதிரி பண்ணுற? அவ்வளோ ஸ்டைலாக தண்ணி குடிக்கிற, அப்படி டெம்ட் ஏறுது தெரியுமா? ஐயோ
வாட் அ வாய்ஸ்யா. ஹே, நீ சின்ன பொண்ணே கிடையாது. அங்கிளுக்கு உனக்கு வேலைக்குன்னு சொல்லித்தட்டா? அங்கிள். ஹே, என்ன நீ சும்மா அங்கிள் அங்கிள்ன்ற? கால் மீ டாடி. ஐ ஜஸ்ட் லைக் தட். வாட்டி தான் சொன்னான் அவள் உனக்கு மம்மி, நான் உனக்கு டேடின்ட்டு. அங்கிள் என்ன பண்ண போகிறீங்க? இது வேற கேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் கட்டிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அங்கிள் என்ன பண்ணுறீங்க அங்கிள்? அங்கிள் தப்பு அங்கிள், எல்லாம் எனக்கு பிடிக்கல அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், எனக்கு பயமாக இருக்குது. இதெல்லாம் பயப்படலாமா சொல்லும்? இதெல்லாம் பயப்படக்கூடாது சரியா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டாரு. உங்களை அப்படி தப்பாக டச் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் பயந்து வெளியே ஓடி போயிடுறீங்க. உங்கள் கோட் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே ஓடி போயிடுறீங்க. வெளியே மீன்ஸ் ரூமை விட்டு வெளியே ஓடி போயிட்டு மேலே போயிடுறீங்க. உங்கள் ரூமில் போயிட்டு கதவு சாத்திட்டு அப்படியே அழுகிறீங்க. அந்த அங்கிள் உங்கள் டோரை வந்து கதவை தரவையன் இங்கே பாரு நான் வேறு ரொம்ப டைமில் இருக்கேன். உங்கள் கதவு தந்துடும். ஓகே அங்கிள், ஆனால் அங்கிள் பயமாக இருக்கு அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். பிக் பண்ணு, என்கிட்ட வந்து பிக் பண்ணு சரியா? வா கவுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கவுத்துட்றாரு. நீங்கள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், ஆனால் அங்கிள் பயமாக இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டேடியை ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. லைட் கூட நீங்கள் ஆன் பண்ணல, அப்படியே ஹக் பண்ணிட்டு பெட்ஷீட்டை போட்டு அப்படி இருக்கீங்க. சாரம் உன்னை எப்படி வெளியே வர வைக்கிறது? இங்கே பேர் வயன், நான் செம்ம டெம்டேஷனில் இருக்கேன். புரியுதா? செம்ம டெம்டேஷனில் இருக்கேன். ஒழுக்கமாக வந்துடு. இன்னும் மாட்டேன். அவரும் ரொம்ப நேரமாக கவுத்துட்டாரு. ஹோலி ஷிட், இனியும் முடியலண்ணா என்ன? என்னால் முடியவே முடியல நினச்சா. அண்ட் ஒன் மோர் திங், இதை உன் ஆன்ட்டிகிட்ட சொல்லணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன். உன் ஆன்ட்டியவும் போட்டு தள்ளுவேன். உன்னை போட்டு தள்ள மாட்டேன், எடுத்துப்பேன். ஜஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உன்னை போட்டு தள்ளுவேன். இன்னும் உங்கள் ஆன்ட்டி என் பேருக்கு எதுவுமே எழுதி வைக்கலை. அதெல்லாம் எழுதி வச்சிட்ட பிறகு உன் ஆன்ட்டியை போட்டு தள்ளுவேன். ஸோ அவளுக்கு கொஞ்சம் ஆயுஸ் இருக்குது. உன்னால் போட்டு தள்ள வச்சிடாத சரியா? அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு அழுவீங்க. என்னது ஆன்ட்டியா? உங்கள் நீல்ஸை ஹக் பண்ணிட்டு அழுகிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படி பயத்தில் அந்த டெடிபியரை பிடிச்சி உக்காண்ட்ருந்துருக்கீங்க நைட்டு ஃபுல்லாக. த நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமாகவே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கிளம்பிடுறீங்க. உங்கள் அங்கிள் எழுந்திரிச்சி வரத்துக்கு முன்னாடியே கிளம்பி போயிடணும். பரவாயில்ல, ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போனால் கூட பரவாயில்ல, நம்ம சீக்கிரமாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைம் ரொம்பலாம் இருக்காது, ஒரு 7 o'clock தான் இருக்கும். அங்கே ஒரு பார்க் இருக்கும். சரி நீங்கள் பார்க்கில் உட்காந்துட்டு அப்புறம் கரெக்டாக ஒரு 8:30 அது மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்க்கில் உட்காந்துருப்பீங்க. உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் கூட இல்லை. அப்போ பார்க்கில் வாக்கிங் போகிறாங்க நிறைய பேர், வந்துட்டு போயின்ட்டுருக்காங்க. அவங்கள கடந்து போகிறாங்களுக்கு அது எதுவுமே தெரியல. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு பிளேஸே அப்படியே ஸ்டேர் ஆகி பார்த்துட்டுருக்கேன். நான் ஒரு ஜோன் அவுட் ஆகிட்டோம்னா அது மாதிரி தானே பார்த்துட்டு இருப்போம். ஸோ அது மாதிரி ஒரே பிளேஸை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அங்கே நிறைய பேர்ட்ஸ் உங்கள் கிட்டலாம் வந்து உட்காருது. நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு எனக்கு மட்டும் எப்படிலாம் நடக்குது, நானும் எல்லாரும் மாதிரியும் பேச ஆரம்பிச்சிட்டேன். அம்மா, ஏன் என் அம்மாவுக்கு என்ன பிடிக்கல? என் அப்பாவும் என்னை கேர் பண்ணிக்கல. என்னை எல்லாரும் ஏன் ஒதுக்குறாங்க? அங்கிளை பற்றி நினைக்கும் போது இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஹேண்ட்லாம் ஷேக் ஆகுது. இல்லை ஒன்றும் இல்லை. ஸ்கூல் டைம் என்ன ஆகுது? ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்கூல் போகிறீங்க. ஸோ உங்கள் ஆன்ட்டியும் வந்துடுவாங்க. மத்தியானம் லன்ச் எடுத்து வரதுக்காக வந்திருப்பாங்க. நீங்கள் லன்ச்சுனால வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க கிளாஸில்.
எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நீங்கள் மட்டும் தனியாக பெஞ்சில் அப்படியே படுத்துட்டு இருப்போம் இல்லையா, அது மாதிரி படுத்துட்டு இருப்பீங்க. ஆன்ட்டி வந்து ஒயன் அப்படின்னு சொல்லும்போது ஆன்ட்டி ஆன்ட்டி வந்துட்டிங்களா? வந்துட்டேன். என்னாச்சு அப்படி படுத்துட்ருக்க? சும்மா தான் ஆன்ட்டி, போர் அடிச்சுதான், அதுதான். ஏன் என்னாச்சு? என்னாச்சு? லஞ்ச் கொண்டு வந்தீங்களா? ஆமாம்மா. அங்கிள் சொன்னார், நேற்று ஃபுல்லாக ரூம்லேயே இருந்தியாமே, என்னாச்சு? ஃபீவர் ஏதாச்சும் வந்துக்கிட்டா உனக்கு? அங்கிள் அங்கிளா அப்படின்னு ஒரு மாதிரி பயப்படுறீங்க ஆன்ட்டி அதை பார்த்துட்டு. என்னாச்சுமா? அது அப்படியே சொல்ல போகிறீங்க, அப்போது உங்கள் அங்கிள் சொன்னதான் உங்களுக்கு ஏன் போகிறது? இதை உங்கள் ஆன்ட்டிகிட்ட சொன்ன நினச்சேன், உங்கள் ஆன்ட்டியும் போட்டு தள்ளுவேன், உன்னையும் போட்டு தள்ளுவேன். ஸோ பார்த்து இருந்துக்கோ. ஒன்றும் இல்லை ஆன்ட்டி. அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு ஆன்ட்டி. என்னை எங்கேயாச்சும் கூப்பிட்டு போகிறீங்களா? எனக்கு ஸ்கூல் இப்போதைக்கு வேண்டாம். நான் ஆஃப் டே லீவ் சொல்லிவிட்டு கூப்பிட்டு போங்களேன் ப்ளீஸ். என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை ஆன்ட்டி, ப்ளீஸ். சரி ஓகே, போகலாம். எங்கே போகலாம்? பார்க் போகலாமா? இரு, அங்கிள் வெளியே தான் வெயிட் பண்ணுறாரு, நான் சொல்லிட்டு வரேன். அங்கிளா? ஆமாம்மா, அங்கிள் தான். ஆன்ட்டி அது அது நான் சும்மா சொன்னேன். நான் வந்து எனக்கு லெசன்ஸ்லாம் இருக்குது. நான் இன்னும் சிலபஸ்லாம் முடிக்கல ஆன்ட்டி. நான் இரு, என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ திக்கிற? அது ஆன்ட்டி, அது எனக்கு இல்லை, நீ சரியில்லை. நீ நம்ம போகலாம். நம்ம இன்றைக்கி வேணாம் மூவி போகலாமா? பார்க்க வேணாம், அங்கிளும் வராருல. அங்கிளா? இல்லை, நான் வரல ஆன்ட்டி. அங்கிள் நீ சொன்ன, நீ ஏன் பயப்படுற? என்னாச்சு உனக்கு? அது 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 ஒன்றும் இல்லை ஆன்ட்டி. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் படிக்கிறேன். ஒரு மாதிரி நேரச்சும் படிப்பாங்களா ஆன்ட்டி? நான் வரல ஆன்ட்டி, ப்ளீஸ். நீங்களும் அங்கிளும் போயிட்டு வாங்க. நான் வரல. இல்லை, நீ போயிட்டு வெயிட் பண்ண போ அங்கிள் கூட. நான் போய் லீவ் சொல்லிட்டு வரேன். போன்னு சொன்னான் ஆன்ட்டி. நானும் வெயிட் பண்ணுறேன், நான் உங்கள் கூடவே வரேன். சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆன்ட்டியும் ஸ்கூலில் பெர்மிஷன் லெட்டர்லாம் கொடுத்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க வெளியே. அப்போது ஒரு பொண்ணு வந்து, ஒயன், ஹாய், சாரி, அன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி ஒன்று பேசிட்டாங்க, நான் அதுக்கு சாரி கேட்குறேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கேன். ஓகே, உனக்கு ஓகே இல்லை? எனக்கு ஓகே தான். ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆளுங்க கிடக்குற ஆளுங்க, பைத்தியக்காரங்க. நீ என் கூட ஃப்ரெண்டாரு சரியா? எனக்கு கவலை கிடையாது. ஒரு வேளை அவங்க விட்டு போகிறாங்க அப்படின்னா போட்டோம். நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க. நீ இனிமேல் என் கூட ஃப்ரெண்டாரு சரியா? சரி. ஓ, நீங்கள் தான் இன்றைக்கி அழைச்சிங்களாம்மா? ஆமாண்டி, சாரி. அச்சோ, பரவாயில்ல பரவாயில்ல, நான் சும்மா தான் கேட்டேன், பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எங்கே போகிற? ஆஃப் டே போறியா வீட்டுக்கு? ஆமாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்காது தான். ஓ சரி சரி. என்ன வெளியே உங்கள் அங்கிள் வெயிட் பண்ணுறாங்களா? நான் இப்போ தான் பார்த்தேன். அப்படியா? சரி வா, நானும் உங்க கூட வெளியே விட்டு வரேன். இப்போ லன்ச் டைம் தான், அதை சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, உங்கள் ஆன்ட்டி, நீங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட். இப்போ உங்கள் அங்கிள் உங்களை பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணுறாரு. மேலேயும் கீழேயுமா அங்கேன்னு உங்களை பார்க்குறாரு. அப்புறம் உங்கள் ஆன்ட்டியை பார்க்குறாரு. இப்போ நீங்கள் உங்கள் ஆன்ட்டி கையை பிடிக்கிறீங்க. உங்கள் ஆன்ட்டிக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எதுக்கே இப்போல்லாம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி. எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட், ஓ இதுதான் உங்கள் அங்கிளா ஏன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் உங்கள் அங்கிள் உங்கள் ஃப்ரெண்டை நோட் பண்ணுறாரு. அவளையும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. உங்களுக்கு தெரியுது நல்லாவே அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக உங்கள் ஃப்ரெண்டுக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, இவர் ஏதோ ஒரு மாதிரி தப்பாக பார்க்குறாரு அப்படின்ட்டு. உங்கள் ஃப்ரெண்டு,
ஏன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டி கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க ஆண்டியோ சரி போகலாம், நீங்கள் போகலாங்க, கார் எடுங்க போகலாம். போகலாம். அது யார்? உன் ஃப்ரெண்டா ஏன்? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசம் மண்டாட்டுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ஏன் பார்த்துப்போ பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நீங்கள் உடனே உங்கள் அங்கிளை பார்த்துட்டு சீங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. இவர் எல்லாரையுமே அப்படி தான் பார்ப்பாரு போல். சீ, உங்கள் ஆண்டிக்கையே நீங்கள் விடவே இல்லை. உங்கள் ஆண்டிக்கு ஏதோ தப்பாக படுது. அவங்களும் எதுவும் கேட்கல. அங்கிள் நீங்களும் சொல்கிறீங்க ஆண்டி வீட்டுக்கே போகலாம், எங்கே வேணாம் அப்படிங்கிறீங்க. ஏம்மா என்னாச்சு? ஆண்டி எனக்கு ஃபீவராக இருக்க மாதிரி இருக்கு ஆண்டி, வீட்டுக்கே போகலாம் ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. சரி ஓகேம்மா, எங்கள் வீட்டுக்கே போகலாம், மூவிலாம் வேணாம். சரி ஓகே போவேணாண்ணா, நான் எதுவும் சொல்லி. உங்கள் ஆண்டி உங்கள் அங்கிளும் முன்னாடி உட்காந்துட்ருப்பாங்க, நீங்கள் பின்னாடி சீட்டில் உட்காந்துருப்பீங்க. காரில் ஒரு மிரர் இருக்கும்ல, லைக் மேலே அந்த மிரர் வந்து அப்படியே திருப்பி விடுறாரு உங்களை பார்க்கறதுக்காண்டி. அப்படியே ஒரு மாதிரி லுக் விடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் ஸ்கர்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் பேகை தூக்கி வச்சுக்கிறீங்களே உங்கள் மடியில். அங்கிள்ஸ் ஒர்க் பண்ணிட்டு கடவுளே. உங்கள் ஆண்டி இப்போது உங்கள் அங்கிளை நோட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி பார்ப்பாங்க உங்கள் ஆண்டி உங்கள் அங்கிளை. சம்திங் ராங். இவரும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. சரியில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக வீடு வந்தது. நீங்கள் டக்குன்னு ஓடி போக பார்க்குறீங்க மேலே. ஆண்டி ஒயன் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான் போவேன், என்ன இது பழக்கம் புதுசாக சாப்பிட்டு போவா? ஆண்டி எனக்கு ஃபீவர் அடிக்குதுன்னு நான் சொன்னேன்ல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அங்கிளை பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக மேலே போகிறீங்க. உங்கள் ஆண்டி என்னாச்சுங்க இவளுக்கு தெரில, கேடு நீயே போயிட்டு, எனக்கு நான் தெரியும், நீ கேளு. அப்புறம் நீ சொன்னியே என்னாச்சு போனல? அது வாங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்னாச்சு, எழுதி வச்சிட்டியா? அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் சின்ன சேஞ்சஸா? என்ன சேஞ்சஸ்? நம்ம இவளை தத்தெடுக்கலான்னு பிளான் போட்டிருந்தோம்ல. ஆமாம். ஸோ இவ தானே எப்படியோ நமக்கு பொண்ணாக வரப்போகிறா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அங்கிளுக்கு ஐப்ரோ ரைஸ் ஆகுது. ஆமாம். அது என்ன பண்ண? அதுக்கு இவன் மேலே எல்லாமே எழுதி வச்சிட்டேன். ஹோலி ஷிட். அத்தா என்ன எப்படி நினச்சிட்டாய? ஜோக்கர்ல நினச்சிட்டாளா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? இன்னும் அவளை அடாப்ட் கூட பண்ணலை, அதுக்குள்ளே எதுக்கு அவளை மேலே எழுதி வச்ச நீ? இருங்க, என்ன நீங்கள் ஹாப்பியாக தான் நான் ஆகுவீங்கன்னு நினச்சேன், எவ்வளோ கோவப்பட்டீங்க. பின்ன கொஞ்சுவாங்களா? எதுக்கு அவள் பேரில் எழுதி வச்ச? என்னங்க நீங்கள், எதுக்கு அவள் பேரில் எழுதி வச்ச? என்ன ஒரு மாதிரி பண்ணுறீங்க? நத்திங், நான் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அங்கிள் ரூம்குள்ளே போயிடுவார். உங்கள் ஆண்டி ஏன்னா எதுக்கு இவர் இப்படி பண்ணுறாரு? சரி எப்படியோ கொஞ்ச நேரத்தில் சரியாயிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சிட்ருப்பாங்க. ஸ்நாக்ஸ் செஞ்சு ரூம் எடுத்துகிட்டு வருவாங்க. நாக் பண்ணுறாங்க உங்கள் டோரை. நீங்கள் பயப்படுறீங்க. யார் அப்படிங்கிற மாதிரி. ஏன் நான் தாம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டியா இந்த வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்கிறீங்க. எங்கள் ஆண்டியும் என்ன புதுசாக கதவுலாம் லாக் பண்ணியிருக்கேன் இப்போவே, என்னாச்சு? எப்போவுமே நைட் தூங்கும்போது தான் லாக் பண்ணிட்டு தூங்குவேன், இப்போவே லாக் பண்ணியிருக்கேன், என்னாச்சு? அது ஆண்டி சொல்லு என்னாச்சு? ஆண்டிகிட்ட சொல்ல மாட்டியா? சொல்லு. ஆண்டி ஈவினிங்காக பார்க்க போகல, அப்போ சொல்லவா? சரி ஓகேம்மா, இப்போ தூங்கி ரெஸ்ட் எடுங்க. ஆண்டி போய்ட்டு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது முடிச்சுட்டு வரேன்,
ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் கொஞ்சம் நேரம் போய் தூங்குறீங்க. ஸோ ஈவினிங் ஒரு 5:30 அது மாதிரி ஆகுது. ஸோ நீங்களும் ரெடி ஆகிருப்பீங்க. ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி ஓடி வருவீங்க. அப்போது கரெக்டாக உங்கள் அங்கிள் வருவார். நீங்கள் டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டு உங்கள் அங்கிள் உங்களை பார்ப்பாரு. எங்கே கிளம்புற? அங்கிள் கூப்பிட்டு போவா? ஆண்டி ஆண்டி அப்படின்னு கத்துறீங்க. ஆண்டி ஆண்டி எங்கே இருக்கீங்க ஆண்டி? ஆண்டி குளிக்கிறாங்க. வா அங்கிள் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே பேக் ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறீங்க. எங்கே போகிற? வா அங்கிள் கூப்பிட்டு போகிறேன். ஆண்டி வர வரையும் அங்கிள் நீயும் மறுபடியும் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஃபாஸ்ட்டாக ஏறி போயிடுறீங்க. போயிட்டு ரூமில் ராப்பர் போட்டுக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரியா இது கீழே இறங்கி வரல உங்கள் ஆண்டி கூப்பிட்ற வரையும். அப்புறம் உங்கள் ஆண்டி கூப்பிட்றாங்க, பையன் வாமா நான் கிளம்பிட்டேன் போகலாம். ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து பார்க்குறீங்க. அப்போ உங்கள் ஆண்டி கீழே இருக்காங்க. சரி ஓகே ஆண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இறங்கி போகிறீங்க. உங்கள் ஆண்டி கையை பிடிச்சிட்டு போகிறீங்க. ஸோ இப்போ நீங்களும் உங்கள் ஆண்ட்டியும் பார்க்க போகிறீங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டுருக்கீங்க அங்கே வர ஃப்ரெண்ட்ஸ் கூட. அண்ட் ரொம்ப டயர்டாகிட்டு வருவோம்ல விளையாடிட்டு, அதே மாதிரி டயர்டாகிட்டு தண்ணி கொடுக்கறதுக்கு உங்கள் ஆண்ட்டிக்கிட்ட வரீங்க. அப்போ உங்கள் ஆண்ட்டி, நல்லா விளையாடியா? விளையாடினேன் சமத்துக்குட்டி. சரி வேறு எங்கே போகலாம் சொல்லு. ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமா இன்றைக்கி? எனக்கு நாளைக்கு லீவ் தான். அந்த ஐஸ்கிரீம் எடுக்கவே மாட்டேன். நான் தான் அன்றைக்கி வேணாம் சொன்னேன்னா ஓகேன்னு சொல்லிட்டேன்ல. அது சரி சரி போகலாமா? நம்ம இன்றைக்கி லேட்டாகி வீட்டுக்கு போகலாம், ஜாலியாக இருந்துட்டு. ஓகேயா? ஓகே மேடம் போகலாமா? அப்புறம் ஆண்டி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ் ஆண்டி? அதுவா சொல்கிறேன், ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது சொல்கிறேன், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு 7 o'clock ஆகிருக்கும். ஸோ ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் போயிட்டு நீங்களும் உங்கள் ஆண்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க. உங்கள் ஆண்டி நீங்கள் சாப்பிடும்போது ரசித்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் எங்கள் அம்மா மாதிரி ஃபீல் ஆகிறீங்க தெரியுமா? எனக்கு ஒரு அம்மா இருந்தால் எப்படி பார்த்துப்பாங்களோ அது மாதிரி இருக்காங்க. ஆனால் சரி அதை விடுங்க. ஆனால் நீங்கள் என்ன பார்த்துக்கிறீங்கள அது போதும். சரி நீ எதுக்கு இந்த மாதிரி இருந்த அதை சொல்லு ஃபஸ்ட்டு. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. டக்குன்னு மறுபடியும் உங்கள் அங்கிள் சொன்னது ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் என்கிட்ட ஒன்று சொல்லணும், நீங்களே ஃபஸ்ட் நீங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றுறீங்க. அதுவா நான் அப்புறம் சொல்கிறேன். ஆண்டி நீ ஏமாத்துறீங்க என்ன? சரி ஓகே நான் சொல்கிறேன். நான் அடாப்ட் பண்ண போகிறேன். நிஜமாவா? ஆமாம். உங்கள் அம்மாட்ட கேட்டு அடாப்ட் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். உனக்கு ஓகே இல்லை? ஐயோ தயவு செஞ்சு என்ன அடாப்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்றீங்க க்யூட்டாக. ஐயோ நான் வேணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு நீங்கள் வேணும், ப்ளீஸ் என்னை அடாப்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பண்ணிக்கிறேன். ஓகே சரி நீ ஃபஸ்ட்டு எனக்கு என்னன்ற விஷயம் ஃபுல்லாக சொல்லு. ஏன்னா நீ சரியில்லை இன்றைக்கி. அது பாரு இப்போ கூட அந்த விஷயம் கேட்கும்போது ஒரு மாதிரி ஆகிற. என்ன விஷயம்? அம்மா கிட்ட பாப்பா ஏதாவது மறைக்குமா சொல்லு. அப்போ சொல்லு. ஆனால் பயமாக இருக்கே. பயமாக இருக்கா? ஏன் பயமாக இருக்குது? யார் ஒன்று என்ன பண்ணா சொல்லு. எதுவாக இருந்தாலும் ஓகே, அது என்ன பெரிய விஷயமா இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஓகே. ஆண்டிக்கிட்ட நீ சேஃபாக இருக்க. ஓகே சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. அது என்ன? அது அங்கிள் இருக்கார்ல. ஆமாம். என்ன பண்ணார்? அடித்தாரா? இல்லை. அவர் என்னென்னமோ பண்ணார்.
என்னம்மா பண்ணாரா? என்ன பண்ணார்? அது நீ சொல்லிட்டு உங்கள் கண்ணு கலங்குது, உங்கள் ஹேண்ட்லாம் ஷேக் ஆகுது, ரொம்ப பயந்துருக்கீங்க. ஒரு லிட்டில் கிட்டன் பயந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு உங்களை பார்க்க. உங்கள் ஆன்ட்டிக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்னடாம்மா ஆச்சு? எதுக்கு உனக்கு கையெல்லாம் ஷேக் ஆகுது? ஆ என்னாச்சு? இங்கே வா என்கிட்ட வா கையை வச்சுக்கோ. என்னாச்சு உனக்கு சொல்லு. நீ பயப்படாத, என்கிட்ட நீ சேஃபாக இருக்க. ஓகே, ஆன்ட்டிக்கிட்ட சேஃபாக இருக்க. சொல்லு. அங்கிள் இருக்கார்ல? ஆமாம். அவர் நேற்று என்ன தப்பாக டச் பண்ணார் அப்படின்னு சொன்னோன்னு உங்கள் ஆன்ட்டிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன பண்ணார்? எனக்கு செஸ்ட்டு மேலாம் கை வச்சார். அப்புறம் திருடன் போலீஸ் கேம் விளையாடலாம் சொல்லிட்டு என்னமோ பண்ண ட்ரை பண்ணார். எனக்கு அது என்னன்னு தெரியல. நீங்கள் பயந்து சொல்கிறது அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ரோக்கன் ஆகுது. இப்படி பயப்படுற அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரியாவே ஆகிடுது. நிஜமாலே அங்கிள் அப்படி பண்ணாராம்மா? ஆமாம். உங்கள் ஆண்டிக்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ வா வீட்டுக்கு போகலாம். நான் வரமாட்டேன், நீங்கள் அங்கிள் கிட்ட சொல். வா வீட்டுக்கு போகலாம். இங்கே பாரு, என்கிட்ட நீ இருக்கல, சேஃபாக இருக்க. ஓகே, வா வீட்டுக்கு போகலாம். ஆன்ட்டி நீங்கள் வீட்டுக்கு போகலாம். என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ சேஃபாக இருப்ப. ஓகே, உனக்கு அப்படியே பயமாக இருந்துச்சுன்னா நீ ரூமுக்கு போயிரு. அங்கிள் கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே, இனிமேல் அங்கிள் உங்கள்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க மாட்டார். வா. நிச்சயமாக தான். ஆன்ட்டியை நம்புறல? அப்போ வா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கூட போகிறீங்க. ஸோ நீங்கள் போகிற வழியில் அப்படியே மழை நல்லா செம்மையாக பெய்யுது. உங்கள் ஆன்ட்டி உங்ககிட்ட எதுவுமே பேசலை. அப்படியே அவங்களுக்கு அவ்வளோ கோவம். அவங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ கோவம் இருக்குது. நீங்கள் அப்படியே மழையை பார்த்துட்டு வந்து நின்றுருக்கீங்க. இப்போ கொஞ்சம் கார் ப்ராப்ளம் ஆகிருக்கும். ஸோ ஸ்டாப் ஆகிருக்கும். டிரைவர் மேம் காரில் கொஞ்சம் ப்ராப்ளம் மேம், செக் பண்ணிவிட்டு வரேன் என்னான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உங்கள் அம்மா எதுவுமே பேசலாம், அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. ஸோ டிரைவரும் செக் பண்ணிவிட்டு, மேம் இது இப்போதைக்கு சரி பண்ண முடியாது மேம், மெக்கானிக் கிட்ட கொடுத்து தான் பண்ண முடியும், ரொம்ப நேரம் ஆகும் மேம். காரில் என்ன பிரச்சனைலாம் பார்க்க மாட்டிங்களா? இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போகிறது? இங்கே ஒரு ஆட்டோவும் இல்லை, எப்படி போகிறது? மேம் அது ஆன்ட்டி கொஞ்சம் தூரம்தான் இங்கேருந்து வீடு, நடந்தே போயிடலாம். சரிம்மா போகலாம். ஆனால் மழை பெய்யுதே. பரவாயில்ல, என் கூட நனைஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒரு ஸ்மைலு. சரின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கும் வந்துருப்பீங்க, செம்மையாக நனைஞ்சிருப்பீங்க. உங்கள் ஆன்ட்டிலாம் செம்மையாக நனைஞ்சிருப்பாங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. உங்கள் அங்கிள் சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டுருப்பாரு. இப்போ நீங்கள் கரெக்டாக நனைஞ்சிட்டு உள்ளே போகிறத பார்த்துட்டு அப்படியே உங்களை வச்சுக்கணும் பார்த்துட்டுருப்பாரு. வா அப்படின்ற மாதிரி. இப்போ உங்கள் ஆன்ட்டி உங்கள் அங்கிளையே பார்த்துட்டு அப்படியே வராங்க. உங்கள் அங்கிள் உங்கள் ஆன்ட்டியை பார்த்துருக்க மாட்டார். உங்களை பார்த்ததில் அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. உங்கள் ஆன்ட்டி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்வாங்க. இப்போ தான் உங்கள் அங்கிள் உங்கள் ஆன்ட்டி ஒரு நோட்டீஸ் பண்ணுவார். என்ன இது, 2 பேரும் நினச்சிட்டு வந்திருக்கீங்க, ஃபஸ்ட்டு போய்ட்டு நீ சேஞ்ச் பண்ணுமா அப்படின்ட்டு உங்கள் ஆன்ட்டி சொல்லுவார். உங்கள் ஆன்ட்டி உங்களை பார்த்துட்டு மேலே போ, நான் பார்த்துக்குறேன், நீ மேலே போ அப்படின்வாங்க. அங்கிள், என்னாச்சு, கோவமாக இருக்க போல், என்னாச்சு ஸ்வீட் ஹார்ட்? அப்படி கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்கல. ஏன்
நீங்களும் மேலே போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் நல்லா சாப்பிட்ருப்பீங்க வரும்போதே நல்லா இந்த விஷயம்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுட்டு அது மாதிரி தான் இருந்திருப்பீங்க. அப்புறமா ஐஸ்கிரீம் ஷாப்புக்கே போயிருப்பீங்க. ஸோ நல்லா சாப்பிட்டதுனால கொஞ்சம் தூங்கி இருந்திருப்பீங்க. டைமும் ஸ்கிப் ஆகிருக்கும். உங்களுக்கு ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் பாட்டில் பார்ப்பீங்க, தண்ணியே இருக்காது. ஐயோ! போய் கீழே போய் பிடிச்சிட்டு வரணுமா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போகலாம் அப்படி சொல்லிட்டு கீழே இறங்கி போவீங்க. ரொம்ப இருட்டாக இருக்கும். என்ன இது ஹால் லைட் கூட போடல, எல்லாம் தூங்க போயிட்டாங்கல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹால் லைட் போடுறீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு கீழே பார்த்தா அப்படியே பிளட்டாக இருக்கும். உங்களுக்கு இப்போ ஹார்ட் அப்படி அடிச்சுக்குது. நீங்கள் அந்த பிளட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. லைக் எப்படி இருக்கும்னா இப்போ ஒருத்தவங்கள தலையில் அடித்து கீழே போட்ட பிளட் இருக்கும்ல, அந்த பிளட்டோடு அப்படியே இழுத்துட்டு போனால் எப்படி இருந்திருக்கும் அது மாதிரி. நீங்கள் அதை அப்படியே அந்த பிளட்டை ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. அது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுது. நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க பைக்கில். செம்ம மழை, தண்டரோட மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி செம்மையாக தண்டரும் இருக்குது, செம்மையாக மழை பெய்யுது. அண்ட் ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. கீழே பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியுது சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு. ஸோ பயத்தோடு நீங்கள் அப்படியே அந்த பேஸ்மெண்ட் ஸ்டெப்பில் இறங்கி போகிறீங்க. அந்த 2 ஸ்டெப் லாஸ்ட்டில் 2 ஸ்டெப் இருக்கும் இல்லையா, அந்த 2 ஸ்டெப்பில் செகண்ட் ஸ்டெப்பாண்ட நின்று பார்க்குறீங்க. அங்கே உங்கள் அங்கிள் உங்கள் ஆன்ட்டியை பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டு இருப்பார். அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது உங்கள் ஆன்ட்டி தான் அப்படின்ட்டு. பிகாஸ் அவங்க கையில் ஒரு ரிங் போட்டிருப்பாங்க. அந்த ரிங்கு கீழே விழுகும் அவர் கட் பண்ணும்போது. உங்களுக்கா அவ்வளோதான், அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு மூச்சு காற்று விட்டால் கூட அங்கே நல்லா சவுண்டு கேட்கும். ஒரு மாதிரி பெருமூச்சு விடுவோம் சொல்லுவோம்ல, அது மாதிரி விட்டாலும் அங்கே நல்லா சவுண்டு கேட்கும். அந்த உங்கள் அங்கிள் வெட்டுற சவுண்டு தான் அது கேட்டுகிட்டு இருக்குது. நீங்கள் அப்படியே வாயை பொத்திட்டு இருக்கீங்க. உங்கள் கண் அப்படியே பெருசாகுது. பிகாஸ் இப்போ உங்கள் ஆன்ட்டியை மர்டர் பண்ணியிருப்பார் உங்கள் அங்கிள். நீங்கள் ஸோ இப்போ நீங்கள் அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே பேக்வேர்ட் நடக்கிறீங்க. பொறுமையாக அப்படியே போயிடலாம், இங்கே இருக்கக்கூடக்கூடாது, அப்படியே ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அப்படியே போகும்போது போய் வெளியே அப்படியே வந்துடுறீங்க. வெளியே செம்மையாக மழை பெய்யுது. அந்த பேஸ்மெண்ட்லேருந்து வெளியே வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்க. வெளியே இல்லை, லைக் அது கொஞ்சம் பெரிய வீடு தான். ஸோ அதனால் அங்கே ஒரு கார்டன் மாதிரி இருக்கும். அங்கே அப்படியே உக்காந்துட்டு செம்மையாக அழுகுறீங்க. உங்களால் முடியல, நடக்கக்கூட முடியல, கால் கையில் அப்படி ஷேக் ஆகுது உங்களுக்கு. அப்போது ஒரு தண்டர் வருது. நீங்கள் பார்க்குறீங்க ஒரு உருவம் பிளாக்காக தெரியுது. அந்த தண்டர் வெளிச்சத்தில் தெரியுமா, லைக் அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஏன் அந்த ஷேடோ கையில் ஒரு ஆக்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருது உங்கள் அங்கிள் தான் அப்படின்ட்டு. அவ்வளோதான் உங்களுக்கு. அப்படியே அப்படியே ஏந்துக்கிறீங்க பொறுமையாக. ஓகே, இதோட நம்ம செகண்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம். கமெண்ட் முக்கியம் பிகளே, கமெண்ட் பண்ணுறேங்க. அண்ட் ஃபெரல் லவ் நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கு 2 days லீவ் தான்.